ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு homemakersjunction. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான குக்கி ரெசிபி பார்க்க போகிறோம். பனானா oatmeal குக்கீஸ். இதை ஜஸ்ட் ஒரு 3 இன்க்ரீடியண்ட் வச்சு நம்ம பண்ணி முடிச்சிடலாம். டயட்டில் இருக்கவங்க, வெயிட் லாஸ்க்கு எல்லாமே இது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஆப்ஷன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குக்கீஸ் பண்ணுறதுக்கு ஒரு லார்ஜ் மிக்சிங் பவுல், 2 பனானா, 1 கப்பு நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ரோல்டு ஓட்ஸ்னால் அதை க்ரஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சின்னமன் பவுடர். இது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் காடமம் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். பனானாவும் ஓட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம குக்கிக்கு மாதிரி நல்லா டவ் மாதிரியெல்லாம் நீட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ பேக்கிங் ட்ரேயில் சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து அதை உருட்டி குக்கி மாதிரி நீங்களே டேப் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம குக்கி கட்டர்ஸ் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நம்ம குக்கீஸ் இப்போ பேக் ஆக ரெடி ஆயிடுச்சு. 170 degrees ப்ரீஹீட்டட் அவனில் 15 to 20 minutes இதை பேக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஓவனை. சரி வாங்க நம்ம பேக் பண்ணிவிட்டு வந்துடலாம். நம்மளோட குக்கீஸ் இப்போது பேக் ஆகி வந்துருச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெண்டுக்குமே ஒரு நல்ல சாய்ஸ். ப்ளஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் எந்தவித சுகர் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.